மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. அதாவது திருப்பூர் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க கருத்தரங்கங்கள். பெண்களுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு இல்லைங்களா? ஆண்களை விட சக்தி யாருக்கு இருக்குங்க? பெண்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒரு 16 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதங்கள் நடத்திட்டு இருக்காங்க கருத்தரங்கு. நேராக சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பலம் இருக்கும், பணபலம் இருக்கும், சமாளிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் நடத்துகிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் மூத்த சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் தான், அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வினோதினி அவர்களுக்கும் அவர் குழு உங்கள் எல்லாத்துக்குமே மனதார நல்வாழ்த்துகள். பிரபஞ்சம் என்னைக்கும் துணை இருக்கும், தைரியமாக செய்யுங்க. எப்படிங்க? என்னைக்கு நல்ல விஷயத்துக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், நம்ம கேட்டால் போதும். யாரெல்லாம் கேட்க தயாராக இருக்கீங்க? எஸ், எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒன்றுதாம்மா, ஜோதிட சகோதரிகள், சரிங்களா? எனிவே, நான் வந்து இன்னைக்கு தலைப்பு கொடுக்கல, சரிங்களா? அதனால் பொதுவான கண்டென்ட் பேசிட்டேன். டைம் வேறு 1/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நான் மைக்கை பிடிச்சா 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் வந்து நீண்டா கூட தெரியாது, அந்தளவுக்கு பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு பொதுவான சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு, அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கேளுங்க, சரிங்களா? சரி, குரு பகவான் நல்லவரா? நல்லவரா? சனி பகவான் நல்லவரா? நல்லவரா? நிஜமாவா? என்னங்க? அதாவது நல்லவனை போல் இருப்பானாம் பரமசண்டாளன். யார் தெரியுங்களா? குரு பகவான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? ஓகேவா? ஓகே, உண்மைதாங்க. குரு பகவான், குரு பகவான் வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால புருஷருக்கு 9ஆம் இடத்ததிபதியும், உங்களுக்கு யாருங்க? விரையாதிபதியும் இல்லைங்களா? அவர் தானே பாக்யாதிபதி. அப்போ சூரிய பகவான் எடுத்தீங்க அப்படின்னா அவர் தான் என்னங்க? தந்தைக்கு அதிபதியான கிரகம் இல்லைங்களா? தந்தை கிரகம், காரகர் அவர். ஆனால் பாவகர் யாருங்க? குரு பகவான். ஒரு ஆண் தந்தை ஆகணும் அப்படின்னா சூரிய பகவானை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். 5ஆம் இடத்து பொதுவான கால புருஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியான சூரிய பகவானும் பலம் பெறணும், குரு பகவானும் பலம் பெறணும். அப்பதான் தந்தை ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஒரு குழந்தை கருவுல இருந்து பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 தோஷம் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க, போல்டா பேசுங்க, சொல்லுங்க. 2 தோஷம் இருக்குங்க. ஒரு குழந்தை 10 மாதம் கருவில் இருந்து பிறப்பதற்குள் 2 தோஷம் உண்டு. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சூரிய பகவான் யாருங்க? சந்திரன் யாருங்க? யார் வந்து பிடிக்கிறாங்க கிரகணமா? அப்ப ராகு கேதுக்கள் யாருங்க? அப்பா வழி தாத்தா பாட்டியும் அம்மா வழி தாத்தா பாட்டி. அப்ப இவர்கள் செய்த பாவ புண்ணியம் என்ன? அம்மா அப்பா செய்த பாவ புண்ணியம் என்ன? இதை தாண்டி தான் ஒரு குழந்தை வந்து பிறக்குங்க. ஞான திருஷ்டியில பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்து வச்சு முதுகுக்கு பின்பக்கமாக தான் அந்த குழந்தைக்கு உரு கொடுப்பார். நம்ம புண்ணியம் செஞ்சு வச்சுக்கோங்க, செஞ்சுருந்தோம் அப்படின்னா எடுத்த மண் மிச்சம் இல்லாமல் அழகான உருவத்தில் குழந்தை இருக்கும். பாவங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? அப்போ ஒரு அழகான குழந்தை பிறப்பது நமக்கு என்னங்க? அந்த 10 மாதத்திற்குள் 2 விதமான தோஷத்தையும் அடைந்து தான் அந்த பூமியில் வந்து குழந்தை பிறக்குது. தாத்தா பாட்டி பண்ண பாவ புண்ணியங்கள் என்ன, அம்மா அப்பா செஞ்ச பாவ புண்ணியங்கள் என்ன, இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை பண்ண பாவ புண்ணியம் இருக்கும் இல்லைங்களா? கர்மா பிறப்புதானே. பிறப்பின் கர்மா என்னங்க? கடன் தான் இல்லைங்களா? அப்ப சூரிய பகவானையும் குரு பகவானையும் மெயினா பார்க்கணும், சரிங்களா? அப்ப தாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கணும்? சந்திரனையும் கேது, அப்புறம் குரு பகவானையும் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் 9ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ இங்கே 4, இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் மெயினாக எடுத்துக்கணும். ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேறு கேது தாங்க. எல்லா கிரகத்தை விட யார் வந்து பலம்?
கேது தான் பலம். மரத்தோட வேர் எப்படி இருக்கோ அதனுடைய பலன் எப்படி தெரியுங்க? படர்ந்து விரிந்து இருக்கும்போது தெரியுமா? ஒரு மரத்துல பலாயிரக்கணக்கான வருஷத்துல இருக்கிற மரம் எல்லாமே கேது ஆக்டிவேஷன்ஸ் தான். சரிங்களா? இப்ப அஸ்வினி மகம் மூலம் மட்டும் எடுத்துக்கலாங்களா? சரி, அஸ்வினி அப்படியே பேசுறதை கவனிக்கிறீங்களா? எஸ். இப்போ மேஷ வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, நட்சத்திரம் அஸ்வினி இருக்கு இல்லைங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் கேது உடையது. அதே மகம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம் 1, 5, 9 ஆக்டிவேஷன்ஸ் இல்லைங்களா? இந்த 1, 5, 9 பார்த்தீங்கன்னா 3 விதமான யோகம் இருக்கு, 3 விதமான தோஷம் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணும்? கை கம்மியாக தூக்குறீங்களே, தேங்க்யூ. அதாவது பாவ கிரகம் சரிங்களா 1, 5, 9 இருக்கு அப்படின்னாவே ஒரு தோஷத்தை எடுத்து சொல்லும். மேஷ வீட்டில் பாவ கிரகம் நின்றால் செய்வினை குற்றத்தை எடுத்து சொல்லும். என்னதுங்க? பாவ கிரகம் மேஷத்தில் இருக்கும் பொழுது சரிங்களா. அதே சிம்மத்தில் பாவ கிரகம் இருக்கு அப்படின்னாவே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் சாபத்தீர் தோஷம் எடுத்து சொல்லும். 9ஆம் இடமான தனுசு வீட்டில் வச்சுக்கோங்க, அதே பாவ கிரகம் இருக்கு அப்படின்னாவே தெய்வ குற்றத்தை எடுத்து சொல்லும். என்னதுங்க? 1, 5, 9 தான் கேதுவுடைய ஸ்டார் வச்சிருக்கான். நம்மளுடைய ஆதி மூலம் யாருங்க? கேது பகவான் தான். சரி, கடைசியா பார்த்தீங்கன்னா அஸ்திரம் 108வது பாதம் முடியுது இல்லையா? புதன். அவர் ஏன் வந்தார்? 108 வந்தாரு. ஒரு இறப்பு நிகழும் பொழுது புதன் சம்பந்தப்படாமல் இருக்கார். ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழவே நிகழாது. ஒரு ஜாதகம் சொல்றாங்க உங்ககிட்ட இறந்துட்டாங்கன்னு, சம்மந்தம் பாருங்க, புதன் ஹோரையா இருக்கும், அவங்க லக்னத்துக்கோ 8ஆம் தசா புத்திக்கோ கண்டிப்பா சம்பந்தம் புதன். 108வது பாதம் யாருங்க? புதன் பகவான் நீஷ வர்க்கோத்தமாகிறார். ரேவதி 108வது பாதம் இல்லைங்களா? காலபுருஷனுக்கு 3, 6 கிரகம். அதே 4, 8, 12 ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கிரகம். பகை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பார் புதன் இல்லைங்களா? அப்போ அந்த புதனில் 108வது பாதம் ஒரு மறைவு இருக்கு சரிங்களா. அப்போ என்ன யோகம் இருக்கு? 1, 5, 9 என்ன யோகம் தெரியுங்களா? திரிகோண ஸ்தானங்கள் அனைத்துமே உங்களுக்கானது கிடையாது, மற்ற நல்வழி காட்டுதல். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க சகோதரிகள், இவங்கெல்லாம் 1, 5, 9 தான். இவங்களுடைய கை காசு போயிட்டு நம்மளை வளர்த்துறாங்க இல்லைங்களா? உண்மைதானே? அதுதான் யோகம். இந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி மிகைப்படுத்தி நம்மளை எல்லாத்தையும் அழைச்சி சாப்பாடு போட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்து சரிங்களா, ஏசி போட்டு ஃபேன் போட்டு லைட்டெல்லாம் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணி இல்லைங்களா? இதுதான் 1, 5, 9ங்க. இந்த 1, 5, 9ஓட சம்பந்தம் கேட்டீங்கன்னா தன்னை வளர்த்தாது, தன்னை சுற்றுலர்களை வளர்த்தும். எப்படிங்க சொல்றாங்கல்ல? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஈஸ்வரியம்மா சொன்னாங்க, நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் புல்லுக்கு போய் நெல்லுக்கு பயிர் சொன்னீங்களா? நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பயிர் சொன்னாங்க அந்த பழமொழி சரிங்களா. இந்த 1, 5, 9 பொறுத்தளவுக்கு சொல்லுவாங்க திரிகோணம், அது தர்ம திரிகோணங்க. அது என்ன சொல்ற? 1, 5, 9 நம்ம அது என்ன ஸ்தானம்? தர்ம திரிகோண ஸ்தானம். நம்மை வளர்த்த முடியாது, நம்மை சுற்றி உள்ள அனைவரையும் வளர்த்தும். அதுதான் தர்ம திரிகோண ஸ்தானம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 1, 5, 9 ராகு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். 1, 5, 9 ஏன் ராகு வரக்கூடாது? அவர் ஸ்டார் எங்கம்மா இருக்கு? எஸ், அது காமத்திரிகோணம். ராகு யாருங்க? காமத்திரிகோணத்துக்கு அதிபதியான கிரகம், சுகவாசிங்க அவரு. இவர் சன்னியாசி. அப்போ பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா 1, 5, 9 ராகு இருக்கக்கூடாது. 3, 7, 11 கேது இருக்கக்கூடாது. டவுட் எப்படிங்க? இவருக்கு வாழ தெரியாது, அவருக்கு தன்னை மட்டும் வளர்த்திக்க தெரியும். ராகு சுகவாசி, நான் சாப்பிட்டா போதும், என் வயிறு நிறைஞ்சா போதும், எனக்கு இது கிடைச்சா போதும்னு வாழக்கூடிய கிரகம் தான் ராகு சரிங்களா. அதனால தான் 3, 7, 11 ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பொதுவான விஷயத்திலே பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பத்தில் கேது வரக்கூடாது. மேஷம், சிவ தனுசுல பார்த்தீங்கன்னா ராகு வரக்கூடாது. இதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வீட்டில் ராகு இருக்குனாவே சின்ன ப்ராப்ளம் தான். ஏன்னா அது பேர் கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் குரு பகவான் 5, 7, 9 அந்த ராகுவை பார்க்குறாரோ 2 குரு இயங்குமா? இங்க குரு ராகு பகவானும் குருவா இயங்குறாரு. அப்போ மேஷத்தில் வரும்போது பாரு தன் வீட்டை பார்ப்பாருங்களா? மிதுனத்தில் வரும்போது பார்ப்பாருங்களா? சிம்மத்தில் வந்தால் பார்ப்பாருங்களா? அப்போ 2 குரு
ரெண்டுமே வில்லங்கம் தான், பிரச்சனை தான். எப்பெல்லாம் குரு ராகுவை பார்க்குறாரோ அப்பெல்லாம் ப்ராப்ளம் அதிகமாகும். தனுசில் ராகு இருந்த பிறர்களுக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 3-7-11 குரு வரும் பொழுதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஒன்று பொருள்காரகம் இல்லை உயிர்காரகம், கண்டிப்பாக அடிவாங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா பயிற்சி காலத்தில் சூட்சமும் இருக்கு. என்னன்னா ராகு பயிற்சி ஆகக்கூடிய வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த அதிபதி இன்னைக்கு எங்க இருக்காரு ராகு? அந்த அதிபதி யாருங்க? அவருடைய நீச்ச வீடு பாதிக்கும். நீச்ச வீடு எதுங்க? மேஷம். கேது பகவான் எந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரோ அந்த கிரகத்துடைய உச்ச வீடு பாதிக்கும். உச்ச வீடு எதுங்க? இப்ப கேது எங்க இருக்காருங்க? கேது எங்க இருக்காருங்க? சிம்மத்துல இருக்காரு. அப்ப எல்லார் ஜாதகத்திலையும் இன்னைக்கு மேஷ வீட்டு லாக்ல இருக்கு. அது உங்களுக்கு என்ன வரலாம், எந்த பாவமா வேற வரலாம். அந்த மேஷ வீட்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனை அஞ்சிருப்பீங்க நீங்க இந்த ராகு கேது பயிற்சியில். அதுவும் ராகு பகவான் ஸ்ட்ராங்கா வேற 3ஆவது பறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரா. கரெக்டா மேசராசிக்கு பாருங்க ஆயிட்டு இருக்கு, 7 ஆரம்பிச்சிருக்கு. ராகு பகவானும் பாக்குறாங்க, பொருள் இழப்பு இருக்கும், என்ன உழைத்தாலும் கிடைக்காது, இல்லை ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கும், இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அதில் வீடு கட்ட ஆரம்பிக்க முடியாது, இல்லைன்னா அவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ப்ராப்ளம். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுடைய தசாபுத்திகால் நடக்குதா இன்னும் வச்சு செய்வார். என்ன காரணம்? காலப்புருஷனுக்கே பாதகாதிபதி வீடு கும்ப வீடுங்க. யார் வீடு? லாப வீடு தான். சரத்துக்கு எல்லாமே லாப வீடே பாதகமாக வருதா? எதெல்லாம் சரம்? மேஷம், கடகம், துலாம், மகரம். இது எல்லாத்துக்குமே சர வீடு லாப வீடு. அதுதான். ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னாவே ஒரு பாதகம் பண்ணாம கிடைக்காது. அந்த பாதகத்தை பண்ணாதான் லாபத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. 11 தான் கஜானா. நாம் தேடி வைக்கும் செல்வம் எல்லாம் கஜானா. நமக்கு அப்ப நம்ம வாரிசுக்கு சேர்த்து சொத்து இருக்கணும் இல்லையா? அதானே கஜானா. நம்மளே சாப்பிட்டு நம்மளே என்ன பண்றது, அழிச்சிட்டு போயிட்டோம்னா அதுக்கு பேரு இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு இல்லைங்களா? சொத்துக்கள் இருக்கிறத காப்பாத்திட்டாவே போதும் தானே? உண்மைதான்டாமா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கா சொத்துக்கள் நிறைய சேர்த்தணும் அப்படின்னு? நம்பர் வாங்கிக்கலாம் வினோதினி கிட்ட. சரிங்களா? ஆமாண்டா, அது நீங்க இருக்கீங்கல்ல. சரிங்களா? ஆமாண்டா, நம்பர் எல்லாமே எண்ணிக்கையில் இருக்குல்ல, அதை வாங்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? சொத்து வாங்க நினைச்சிட்டீங்களா? நான் நம்பர் வாங்கலான்னு தான் சொன்னேன். இன்னும் ஆசை ஆகாதுடாமா. ஓகேவா? அப்ப சிரத்துக்கு எடுத்துக்கோங்க. எந்த வீடெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதக வீட வரும். அப்ப பாக்யாதிபதியா வராரு பாதகாதிபதியா. ஒரு பாதகத்தை பண்ணாமல் பாகியத்தை தரமாட்டார். அப்ப தயாரா இருந்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வருதா, அடுத்து என்ன கிடைக்கும்? நமக்கு யோகம் கிடைக்கும். ஒரு பாவகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உயிர்காரகம் பொருள்காரகம் இருக்கு. ஏதோ ஒண்ணுதாங்க கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்காது. கேட்டு நம்ம பெரிய மகானா எல்லாமே கிடைச்சு வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்குது இல்லை இல்லைங்களா? எல்லாமே கிடைச்சிட்டா நம்மளை கையில பிடிக்க முடியுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு குறை உண்டு. உண்மைதானே? எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கிற இந்த காலத்துல சாத்தியம் இல்லை. நம்மளுடைய தேடுதல் இருக்கு இல்லையா, தேவை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நோக்கி போறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் என்ன வீடு? நம்ம தேவைகள் என்ன வீடு? சின்ன சின்ன ஆசை இல்லைங்க, பெரிய ஆசை எல்லாம் 11 தான். உங்களுடைய முயற்சி பாவம் தான். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு நீங்க என்ன பண்ணதுக்கு? ஏன் முயற்சி பாவத்தை சொன்னாங்க? 3ஆம் இடத்திற்கு உங்கள் லக்ன வீடு லாப வீடு. முயற்சி செஞ்சால்தான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். நான் முயற்சியே பண்ணாம வீட்டில் உட்கார்ந்து கிடைச்சிருங்களா? சொல்லுவாங்க சுக்கர தசையில பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு, ஒன்றும் கிடைக்காதுங்க. சரிங்களா? அதனால முயற்சிகள் செய்தால் மட்டுமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற வாய்ப்புகள். அதுவே பார்த்தீங்கன்னா அதுக்கான கடின உழைப்பும் கொடுக்கணும். ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கான பிளானிங் எப்ப இருந்து இருக்கும் இல்லைங்களா? சரி, டவுட் இருந்தா கேளுங்க. எந்த பாவங்க? என்ன பாவகம்? உங்க லக்னத்துக்கு அந்த ராகு என்ன பாவகம்? கடக லக்னத்துக்கு 5ல் ராகு இருக்காரு, 9ல் குரு இருந்து பார்க்குறாரு. முதல்ல 5ல் ராகு இருக்காரு இல்லைங்களா? உங்கள் ஃபேமிலிக்குள்ளார நீரில் இறந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. இருக்காங்களா? அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையலைங்க. ஏன்னா 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறாரு. அது ஆண் கிரகம். ஒரு ஆண் வழி கர்மா ஒன்று தொடர்ந்து வந்துட்டு இருக்கு.
நிவர்த்தி பண்ணுங்க. அதுக்கு எங்கே போகணும் தெரியுங்களா? எங்கே போகலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் வழி கர்மா இருக்குது, ஆண் வழி கர்மா இருக்குது. ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகமாக இருந்தாலும் கூட சந்திர பகவானும் சுக்கிர பகவான் மட்டும்தானே பெண் கிரகம். இவர்கள் 6, 8 வரக்கூடாது. 6, 8 சாரத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? 6, 8 அந்த அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடாது. இதுதான் பெண் வழி கர்மா. ஒன்று. தசாபத்து நடத்தும் போது தான் அவருடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா வாழ வந்த பெண்ணுக்கும் வாழ போகிற பெண்ணுக்கும் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குங்க. அதை அழகாக சொல்லிடலாம். யாரெல்லாம் ஆண்கள்? குரு பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இவர்கள் பாதிப்புக்குள்ளே வரக்கூடிய இதுதான் ஆண் வழி கர்மா. அது யார் வீடு? நின்ன வீடு, செவ்வாயுடைய வீடு. யார் பார்க்குறாரு? குரு பார்க்குறாரு. 2 நீர் ராசிங்களா? அப்போ அங்கே ராகு நீச்ச வீடுங்க. அது காலப்புருஷ 8ஆம் இடம் இல்லையா? அதனால தான் ஆண்கள் வந்து அந்த நீரில் வந்து கண்டம் இறந்தவங்க இன்னும் ஆத்மா சாந்தி ஆகலை. சரிங்களா? அதுக்கு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா தேவிப்பட்டினம் போகணும். ஏன்னா அங்கே தண்ணிக்குள்ள கிரகம் இருக்குங்களா? நவகிரகம் எங்கே இருக்குங்க? தேவிப்பட்டி எங்கே இருக்குது? நவகிரகம் தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல போய் 12 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு, ஏன்னா நமக்கு யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. பின்னாடி ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் எந்த வசதியும் கிடையாது. அப்போ நம்ம இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கணும், நம்ம ஜென்ரேஷன் சரியாக கொண்டு போகணும்னா அதுக்கான ஒரு தர்மகாரியம் செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? பெண், அது பெண் வீடு. அவங்க பெண் போயிருக்காங்களா? அது இப்போ குரு பகவான் பெண் வீட்டில் தானே இருக்கார். இதுவும் பெண் வீடு தானே உங்களுக்கு. பெருச்சகம், அது விருச்சகம் பெண் வீடு தான். ஆனால் கிரகம் ஆண்டுக்கிறதுனால நீரில் இறந்தவங்க இருப்பாங்க ரூல். சரிங்களா? காலப்புருஷ 8ஆம் இடத்துலையே எந்த பாவகிரகம் நின்றாலும் கேட்டு பாருங்க. அது சனி பகவான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், விருச்சக ராசியில் பிறந்த ஒரு சூட்சமம் இருக்குன்னு. யாருக்கெல்லாம் வேணும்? கேட்டை 3ஆம் பாதம், அனுஷம் 4ஆம் பாதம் மட்டுமே பாவம். ஏன் பாவம்? அதில் 9 பாதம் இருக்கு இல்லைங்களா? கேட்டை 3ஆம் பாதமும் அனுஷம் 4ஆம் பாதம் மட்டும் ஏன் பிரச்சனைக்கு உண்டான பாதங்கள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி, நான் பேசி அப்படிதானே. அதாவது வர்க்கோத்தமாகும் சந்திர பகவான் காலப்புருஷ 8ஆம் இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கார். கேட்டை 3ஆம் பாதம் கடக வீட்டுக்கு 8ஆ வருவார். இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டை 3ஆம் பாதம், அதே போல் அனுஷம் 4ஆம் பாதம் வந்தால் தயவு செஞ்சு கைட் பண்ணி கொடுங்க. அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருடம் 3 குடம் தண்ணீர் கொடுக்கணும். கொண்டு போய் ஒரு 3 குடம் வாங்கி ஐயருக்கட்டை கொடுத்து கலசம் சுற்றி, சரிங்களா, ஆற்று தண்ணி, உப்பு தண்ணி, கிணத்து தண்ணி, உங்கள் வீட்டில் என்ன தண்ணி இருக்குன்னு பாருங்கள், கோயில்கிட்ட என்ன தண்ணின்னு பாருங்கள், மிடில் ஊர் அங்கே இந்த 3 தண்ணி கொண்டு போய் ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கும், பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கும் கொண்டு போய் கட்டாயம் கொண்டு போய் கொடுக்கணும். வருடம் ஒரு முறை கொடுக்கணும். கிறிஸ்டின்ஸும் சாமி கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. குலதெய்வம் தெரியாதுக்கு சிம்பிள் ரூல் இருக்குது. குலதெய்வம் தெரியல அப்படின்னா கால் மண்டலங்க 12 நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை கெட்டியாக பிடிங்க. தண்ணி வீட்டில் எடுத்துக்கோங்க, அருகம்பில் போட்டுக்கோங்க, உங்கள் கையால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, 2 விளக்கு டெய்லியும் போடுங்க, 12 முறை சுற்றி வாங்க. எனக்கு குலதெய்வத்தை நீ கட்டாயம் காண்பித்து கொடுன்னு ஆத்மாத்மா வேண்டிக்கோங்க. கனவுலையோ யாராவது மூலமாவோ கட்டாயம் தெரிய வரும். இது என் கோல்டன் ரூல். நிறையா பேர்த்து நடந்திருக்குங்க. ஏன் கால் மண்டலம் சொன்னேன் 12 சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ராசி கட்டம் தான், நம்ம ராசி கட்டத்துக்குள்ள தான் லாக் இருக்குது, நம்ம ராசி கட்டம் தான் கீ இருக்குது. வேற எங்கேயும் தேட முடியுமா? ஒரு பக்கம் பூட்டி வச்சுட்டு வேற பக்கத்தை என்ன கீ கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது இல்லைங்களா? அதனால 12 கால் மண்டலம் நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் தெரியும். கண்டிப்பா சொல்லுங்க, நடக்கும். உங்களுடைய நம்ம சொல்ற விஷயம் 20% தாங்க. அவங்க அந்த எண்ணம், மனம், செயல் ஒன்றே இணைந்து வழிபடக்கூடிய முறை தான் ரொம்ப முக்கியம். 80% அவங்ககிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுறேங்க, இந்த பக்கம் போனால் ஸ்பீட் பிரேக் இருக்காது, குண்டுங்குழி இருக்காது, சேஃபாக போகலாம். நம்மளால் கை மட்டும்தான் காமிச்சு கொடுக்க முடியும். யாரையும் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடாதீங்க. எந்த ஒரு பரிகாரத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு போயிடாதீங்க. குரு தான் பாக்கியாதிபதி, குரு தான் விரையாதிபதி. பரிகாரத்துக்காக இந்த இடத்துக்கு போங்க, இது செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க. கூட காரில் போகிறது, அங்கே இறங்கி எல்லாம் செய்யறது பண்ணவே பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தவறு.
சரி, ஒரு நெகட்டிவில் முடிச்சுட்டு பாசிட்டிவில் முடிச்சுக்கிறேன். சரி, வேறு ஏதாவது கேளுங்க, டக்குன்னு ஒரு கேள்வி மட்டும். எப்படிங்க? அடாடாடா, உபயத்துக்கு 2 திருமணம் ஆகுங்க, இல்லை ஒரு காதல் வந்து கட்டாயி தான் கல்யாணம் ஆகும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா குருவுக்கு புதன் பாதகம், இங்கே புதனுக்கு குரு பாதகமாக இருக்காரு. சரிங்களா? இவங்கெல்லாம் திருமண வாழ்க்கையை ரொம்ப கவனமாக சேஃபாக சேர்த்து வைக்கணும். என்னங்க, எதிர்பார்த்து ஏமாற்றம் கிடைக்கும் போது தான் தாங்கிக்க முடியாது. உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க, எல்லாம் நடந்துருக்கும், சரியாக இருக்கும். சரிங்களா? எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. இருந்தாலும் எதிர்பார்க்காத வாழ்க்கையிலும் வாழ்ந்து தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைச்சிருவீங்களா? நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சரிங்களா? 7ஆம் இடம் பாதக வீடாக வரும்போது படியேறி போய் பொண்ணு கேட்காதீங்க, கோயிலில் வச்சு பொண்ணு பாருங்க. அது 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்காரு அப்படின்னா நேராக கோயிலுக்கு போயிடாதீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு, அதுவும் தவறு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போகணும், எண்பதில் பிள்ளையார் இருப்பார், அவரை கும்பிட்டுட்டு மறுபடியும் செப்பல் போட்டுட்டு வந்து அந்த சாமிக்கு என்னெல்லாம் வாங்கணும், பொண்ணுக்கு மறக்காம பூ வாங்கிக்கோங்க, சாமிக்கு வாங்கல பொண்ணுக்கு வாங்கிக்கோங்க உங்கள் கையால், எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகணும். ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருந்தால் இந்த ரூல் தான். நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணிய பலன் கிடையாது. ஏன்னா வக்ரம் என்னங்க, ரிவர்ஸில் போகிறாரு இல்லை, அப்போ என்ன பண்ணணும், போயிட்டு திரும்ப வந்து நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் முழுமையான பலன் கிடைக்கும். படியேறி பொண்ணு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் நிச்சயமாயிடும். இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட அக்கா தங்கச்சியோட போயிட்டீங்கன்னா உங்களை பிடிக்காது, யாரு கூட அவங்கள பிடிக்கும். இதுதான் 7ஆம் இடம் பாதகம். நட்புனால கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. 7ஆம் இடம் பாதகாதிபதி இருந்தாலும் சரிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தான் குடும்பம் குடிச்சவராகும். அப்போ தான் அவுட்டிங் போவாங்க ஃப்ரெண்ட்ஸோட. நாங்கள்லாம் ரொம்ப டீப்பஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் இயர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போவோம், வாரம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த குடும்பத்தை கலைக்கிறதே ஃப்ரெண்டு தான். 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர், அதே தான் உங்களுக்கு வந்து நட்பு. உங்களுக்கு யார் வேணும் முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நட்பெல்லாம் செப்பல் மாதிரி வெளியே விட்டுறணும். 7ஆம் இடம் பாதகாதிபதி இருந்தாலும் சரிங்க, பாதகாதிபதி இருந்தாலும் சரி, நட்சத்திரம் இருந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? எனக்கு தெரிந்த சின்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். எனது தொலைபேசி எண் மீனாட்சி வெங்கடேஷன், ஈரோட்டில் இருக்கங்க, 7708791654. பிரபஞ்சம் என்னைக்கும் துணை இருக்கும். நல்வாழ்த்துகள்.